ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய இந்த முக்கியமான ஜோதிட பதிவிற்குள் நாம் முழுமையாக செல்வதற்கு முன்பாக வினை தீர்க்கும் மேலும் ஆறுபடை வீடு கொண்ட அந்த அழகன் முருகப்பெருமானை சிரம் தாழ்த்தி வணங்கிவிட்டு தொடங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணபவ போற்றி, என்னை காக்கும் வேலவா போற்றி என்ற மந்திரத்தை மனதார உச்சரியுங்கள். உங்கள் வாழ்வில் இனி மங்களங்கள் மட்டுமே சூழும், நன்மைகள் மட்டுமே தேடி வரும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். விருச்சிக ராசியினரின் அசாத்தியமான குணாதிசயங்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை உறங்க மாட்டார்கள். இவர்களது பிடிவாதமும் விடாமுயற்சியும் மலைக்காது. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் ஆழ்ந்து யோசித்து இரகசியமாக செயல்படுவதில் இவர்கள் கை தேர்ந்தவர்கள். இவர்களிடம் அன்பு, ஆவேசம், நட்பு என எதுவாக இருந்தாலும் அது அதன் உச்சத்தில்தான் இருக்கும். ஒருவரை தனது நம்பிக்கை உரியவராக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவிற்காக தன் மூச்சையே தியாகம் செய்யும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். வாழ்க்கை பாதையில் எத்தனை தடைகள் முளைத்தாலும் தனது அசாத்தியமான உழைப்பால் வெற்றி கனியை பறிப்பவர்கள் இவர்கள். மற்றவர்கள் இது எட்டாக்கனி என்று கைவிட்ட காரியங்களை கூட மிக துல்லியமாக திட்டம் தீற்றி வெற்றி பெற்று காட்டும் சாமர்த்தியம் இவர்களுக்கு உண்டு. நட்பிற்கு தலைவணங்கும் நீங்கள் நண்பனுக்காக துணிந்து எந்த எல்லைக்கும் செல்வீர்கள். உங்கள் சொந்த துயரங்களை கூட உங்களை சார்ந்தவர்களின் கஷ்டத்தை பார்த்தால் உங்கள் மனம் துடிதுடித்து போய்விடும். ஓடி சென்று உதவி செய்யும் குணம் உங்கள் இரத்தத்திலேயே ஊறிய ஒன்று. தற்போதைய மனநிலை மற்றும் கிரகங்களின் ஆறுதல். இவ்வளவு நற்குணங்கள் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் மனதிற்குள் தற்போது ஒரு பெரிய புயல் வீசுவதை என்னால் உணர முடிகிறது. நலமா, ஆரோக்கியமா என்று நான் கேட்டால் வாழ்வதற்கே வழியில்லாமல் தவிக்கிறோம். இதில் எங்கே நலமாக இருப்பது என்று நீங்கள் கேட்பது என் காதுகளில் விழுகிறது. உங்கள் வேதனைகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் எனக்கு புரிகிறது. ஆனால் கவலைப்படாதீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வில் இருண்ட காலங்கள் முடிவுக்கு வரப்போகின்றன. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் நனவாக்கப் போகின்றன. குறிப்பாக திருமண யோகம், திருமண தடைகள் நீங்கி உங்கள் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையுடன் மங்கள நாள் பூட்டும் காலம் கூடி வந்துவிட்டது. புத்திர பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வமின்றி இயங்கியவர்களுக்கு மழலை சத்தம் வீட்டில் ஒலிக்கப் போகிறது. சொத்து விவகாரங்கள். பூர்வீக சொத்துகளில் இருந்த சிக்கல்கள் மற்றும் வழக்குகள் நிரந்தரமாக தீர்வு கிடைக்கப் போகிறது. சனி பகவானின் அருளும் நீதி நெறியும். இந்த வீடியோ பதிவு முழுக்க விருச்சிக ராசிக்காரர்களின் சனி பெயர்ச்சி மாற்றங்களை பற்றியது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சயிக்கிறார். நமது வாழ்வில் வெற்றி பெற ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதல் மிக அவசியம். இன்று பலரும் திறமை இருந்தால் தோல்வியடைவதற்கு காரணம் சரியான திசையில் அவர்களை வழிநடத்த ஆள் இல்லாததுதான். சனி பகவான் காலச்சக்கரத்தின் நீதி தேவபானார். நாம் செய்யும் தவறுகளை தண்டித்து நம்மை செதுக்குவதற்கான இறைவன் சனியை படைத்தார். அவர் ஒரு கடும் ஆசிரியரை போல நம்மை சீர்படுத்துவார். விருச்சிக ராசிக்காரர்களிடம் இருக்கும் ஒரு பெரிய பலம் பிறர் செய்த தீமைகளை மன்னிக்கும் குணம். மற்றவர்களின் கஷ்டத்திற்கு காரணமாக நாம் இருக்கக்கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். இதனால் தான் கடவுள் உங்கள் கனவுகள் மூலமாகவும் உள்ளுணர்வின் மூலமாகவும் உங்களுடன் பேசுகிறார். இந்த சனிப்பெயர்ச்சி தரும் ஜாக்பாட் பலன்கள். பொருளாதார ஏற்றம். பூர்வீக புண்ணிய ஸ்தான சனி உங்களுக்கு பண வரவையும் சொத்து சேர்க்கையும் அள்ளித்தரப்போகிறார். நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும் காலம் இது. பதவி உயர்வு. அலுவலகத்தில் உள்ள உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குறிப்பாக அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் செல்வாக்கும் கூடும். குடும்ப ஒற்றுமை. தம்பதிகளுக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் கூடும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய செய்திகள் வந்து சேரும். சமூக அந்தஸ்து. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியக்கும் வண்ணம் உங்கள் வளர்ச்சி இருக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். சமூகத்தில் நீங்கள் கையாள வேண்டிய உத்திகள். வாழ்க்கையில் முன்னேற சில சமயம் ராஜதந்திரங்களை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும்.
சோகத்தை காட்டுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து பொறாமைப்படும் உறவுகள் அதிகம். எனவே நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பது போல சமூக வலைத்தளங்களில் காட்டிக்கொள்ளாதீர்கள். ஒரு சிம்பதியை உருவாக்குங்கள். அது பாதுகாப்பானதாக இருக்கும். நம்பிக்கை துரோகம். யாரை நீங்கள் மிக அதிகமாக நம்புகிறீர்களோ அவர்கள் மூலமே சில சங்கடங்கள் வரலாம். எனவே உங்கள் ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். பேச்சில் கவனம். சில நேரங்களில் தர்மத்திற்காக சொல்லப்படும் உண்மைகள் மட்டுமே பேசப்பட வேண்டும். வீண் பிடிவாதத்தை தவிர்த்தால் சனி பகவான் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். உடல் நலமும் உணவு முறையும். மனக்கவலைகள்தான் நோய்க்கு அடிப்படை. இனி உங்கள் மனதில் நிம்மதி நிலைக்கப் போவதால் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தொடர்ச்சியான தலைவலி அல்லது குடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நீங்கும். மருந்து மாத்திரைகளை விட இயற்கை உணவுகளுக்கும் சீரான தூக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். நிம்மதியான தூக்கம் ஒருவனை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்கும். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிட்டப்போகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள். விதி இருப்பவர்களுக்கு மதி வேண்டும். அந்த மதியை கூர்மைப்படுத்த சில ஆன்மீக செயல்பாடுகள் அவசியம். விநாயகர் வழிபாடு. தினமும் காலையில் இருந்து பிள்ளையாரை வணங்கி 5 முறை தோப்பு கர்ணம் போடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இது தடைகளை உடைக்கும். ஆஞ்சநேயர் தரிசனம். சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று அவரிடம் புத்தியையும் பலத்தையும் தைரியத்தையும் வேண்டுங்கள். சூரிய நமஸ்காரம். மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ஆத்மகாரமான சூரியன் அருள் இருந்தால் வாழ்வு பிரகாசிக்கும். தினமும் காலையில் சூரியனை தரிசிப்பது உங்கள் வாழ்வின் இருளை போக்கும். இரகசிய பரிகாரம். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பார்வையற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஒரு பேனாவோ அல்லது பென்சிலோ வாங்கி கொடுத்தால் கூட போதும். நீங்கள் செய்யும் அந்த தர்மம் உங்கள் பாவ வினைகளை கரைத்து வாழ்வை சொர்க்கமாக மாற்றும். இனி வரப்போகும் மாற்றங்களின் தொகுப்பு. பணிச்சூழல். அரசு அல்லது தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. பொருளாதாரம். வீண் விரயங்கள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். மனநிலை. தேவையற்ற மன அழுத்தம் நீங்கி ஒரு பக்குவப்பட்ட மனநிலை உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்து சேர்க்கை. புதிய வீடு அல்லது நிலம் வாங்குவது கனவு நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையால் நீங்கள் இந்த உலகத்தையே ஜெயிக்கப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை நிலை மெல்ல மெல்ல உயர்ந்து ஒரு சொர்க்க வாழ்க்கை அமையப் போகுது. குலதெய்வத்தை எப்போதும் மறக்காதீர்கள். தினமும் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள். அது உங்கள் குலத்தையே காக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்வில் இனி மங்களம் பெருக முருகப்பெருமானை வேண்டி நான் விடைபெறுகிறேன். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்வில் இனி வரப்போகும் காலம் வசந்த காலமாக அமையும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்ட எண்கள், நிறங்கள் மற்றும் திசைகள் பற்றி விரிவான பட்டியலை அடுத்த பதிவில் நாம் காணலாம்.